நம்ம வீட்டு பயல போய் சோப்பு வாங்கிட்டு வாடான்னா ரொம்ப அழுத்துக்குவான். அப்புறம் அந்த பயல கண்ணே மணியன்னு கூப்பிட்டு, டேய் உன்னை இமயமலையை போய் கட்டி இழுத்துட்டு வர சொல்ல, பக்கத்து கடையில் அண்ணாச்சி கடையில் போய் சோப்பு தான் வாங்கிட்டு வரேன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியே போய் அழுத்துக்கிட்டே போய் வாங்கிட்டு வருவான். அப்படி வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம வந்துட்டு போய் சோப்பு கடையில் பார்த்து வாங்கினாலும் சரி, இல்லைன்னா இந்த நடிகர் நடிகைகள்லாம் டிவியில் வராங்க, ஏன் சோப்பை வாங்கிக்காங்க, ஏன் சோப்பை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி சோப்பை வாங்கினாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்த வந்து கவனிக்காம விட்டுட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுதான் டிஎஃப்எம். டிஎஃப்எம் அப்படின்னா என்னன்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர். இது வந்து நீங்க எந்த சோப்பு வாங்கினாலும் சரி, அதோட பின்புற அட்டையில சின்னதா போட்டிருப்பாங்க. இந்த குடியை கெடுக்கும்னு சொல்லி போடுவாங்க பாருங்க, கண்ணுக்கு தெரியாம எவனாவது பார்த்துட்டு படிச்சுட்டு திருந்தி போடுவானோன்னு நினைச்சு. அந்த மாதிரி வந்து டிஎஃப்னு குட்டியா போட்டிருப்பாங்க. அதில் தான் விஷயம் இருக்குது. நம்ம இப்போ காய்கறி வாங்க போகிறோம், வெண்டிக்காயை உடைச்சி வாங்கி பார்க்கணும், தக்காளியை அழுகி இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி பல மெத்தட் இருக்குது. அப்போ சோப்புக்குன்னு ஏதாவது மெத்தட் இருக்கணும்ல. நம்ம வந்து எல்லா சோப்பும் ஒன்றா தான் இது வரைக்கும் நினச்சி வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அதில் டிஎஃப்எம்ங்கிறது தான் அதோட தரத்தை குறிக்கிற ஒரு விஷயம். அதாவது கொழுப்போட அளவு. அதில் வந்து கொழுப்பு திறன் அதிகம் இருக்கணும். இப்போ தாவர எண்ணெய்கள், பனை எண்ணெயாக இருக்கட்டும், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்கள் சேர்க்காம நீங்கள் வந்துட்டு எந்த சோப்பும் யாருமே தயாரிக்க முடியாது. அந்த எண்ணெயோட சோப்பில் உள்ள கொழுப்பு அளவு அதிகம் இருக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு உள்ள கொழுப்பு இருந்தால் தான் பிரச்சனை. ஆனால் அந்த சோப்புக்குள்ளே வந்து கொழுப்பு அதிகம் இருந்தால் அது நமக்கு நல்லது. அதுதான் அந்த டிஎஃப்எம்னு சொல்கிறது. அதிக டிஎஃப்எம் இருக்கிற சோப்பு வந்து இயற்கையாகவே மென்மையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது வந்து நம்ம உடம்புல, நம்ம தோலில், அதாவது நம்ம சருமத்தில் இருக்கிற நீரை பெரும்பாலும் அகற்றாது. அந்த மாதிரி அகற்றாமல் இயற்கையான நீரேற்றத்தை, மாய்ஸ்சரைசிங்கை வந்து வச்சுக்க உதவும். அதனால தான் அதிக டிஎஃப்எம் உள்ள சோப்பை நம்ம வாங்கணும்னு சொல்கிறது. அது சரும வறட்சி அப்புறம் எரிச்சலை வந்து குறைக்கும், நீடித்த நுரையையும் கொடுக்கும். அதனால தான் அதிக டிஎஃப்எம் உள்ள சோப்பு வாங்கணும்னு சொல்கிறாங்க. இந்த டிஎஃப்எம் வந்து பிஸ் நிர்ணயிக்கம் பண்ணுறது, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், அவங்க கொடுக்குற அந்த தரத்தை நிர்ணயம் பண்ணி தான் வந்து இந்த டிஎஃப்எம் வந்து போடுறாங்க. அவங்க கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அதிக டிஎஃப்எம் இருக்கிறதா நீங்கள் பார்த்து வந்து வாங்குங்க. இந்த டிஎஃப்எம் 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. கிரேட் 1, கிரேடு 2, கிரேடு 3ங்கிறது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சோப்போட பின்புறத்தில் டிஎஃப்எம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த டிஎஃப்எம் 76%க்கு மேலே இருந்தால் அது கிரேடு 1, அதாவது அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து 65%லேருந்து 75% இருந்தால் அது கிரேடு 2, அது வந்து ஒரு ஆவரேஜானது தான். அடுத்து 60க்கு கீழே இருந்துச்சுன்னா அது கிரேடு 3, அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 பிரச்சனையை பண்ணும். ஸோ சோப்போட பின்பக்கம் இதில் பார்த்து டிஎஃப்எம் என்னன்னு பார்த்து வாங்குங்க.